நாங்க வெயில் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு தண்ணீர் பந்தல் திறந்தாங்க. ஆனாலும் இப்ப மழை வந்தனால சுட சுட சாப்பாடும் போட்டுட்டோம். அதனால நாங்க ரெண்டுக்குமே தயாரா தான் இருந்தோம். நாம மழை தண்ணி குடுக்கறதுக்கு மேல வானே தண்ணி குடுக்கறதுல மகிழ்ச்சி. ஏன்னா அந்த சூடு தணிக்கணும் அப்படின்றதுல நாம எல்லாருமே அக்கறையா இருக்கிறோம். மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்படிதான் சூரியன் மறைந்திருக்கிறது, அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். மழை பொழிகிறது. மழை பொழிந்தால் குளங்கள் எல்லாம் நிரம்பும். குளங்கள் எல்லாம் நிரம்பினா தாமரை மலரும். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். அதனால இன்னைக்கு பொதுமக்கள் ஏதாவது ஒரு வகையில அவங்க மகிழ்விக்கணும். அதுதான் நம்மளோட இது. ஆரோக்கியமா அவங்க இருக்கணும். அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட எண்ணம். ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறார்களா அப்படின்றதா மிகப்பெரிய கேள்விக்குறி. பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இப்ப பெரிய விமர்சனமா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க இவ்வளவுதான் சொத்து மதிப்பு அவருக்கு இருக்கா, ஹைட் பண்றாங்கலாம் சொன்னாங்க. இதை பத்தி ஹைப் பண்ணலப்பா, ஹைடும் பண்ணல, ஹைப்பும் பண்ணல. ஹைப்பா இல்ல அவரது உயரம் இல்ல. அவரு ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கின்ற அளவுதான் அவருக்கு சொத்து இருக்கு. ஏன்னா அவர் நாட்டு மக்களின் சொத்து. அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இந்த 140 கோடி மக்கள் தான் எனது குடும்பம், எனக்கென்று தனியா குடும்பம் கிடையாது என்று. ஆக ஒரு எளிமையாக ஒரு பிரதமர் இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்ப யாருக்கு அவரு உதவி செய்வார், யாருக்கு பணியாற்றுவார்? இந்த மக்களுக்கு பணியாற்றுவார். அதைத்தான் நாம சொல்ல போகிறோம். ஏனென்றால் வாரிசு அரசியல் வைத்துக் கொண்டு குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்களுக்கு பலன் கொடுப்பதை மற்ற கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்திருக்கும் பொழுது, மக்களுக்காகவே நான் இருக்கிறேன் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவரது வேட்புமனுவின் மூலமாக. அந்த தொடர்ந்து காங்கிரஸ் பிரதமர் மேல ஒரு குற்றச்சாட்டு, இந்து முஸ்லீம் ரீதியா பிரதமர் பேசிட்டு வர்றாங்க. பிரதமருமே நான் இந்து முஸ்லீம் ரீதியா பேசல. பிரதமர் தெளிவுபடுத்திட்டாரு, மிக தெளிவாக தெளிவுபடுத்திட்டார். அவர் தெளிவுபடுத்திருக்காரு, அப்படி பேசலன்னு சில விளக்கங்கள் தான் கொடுத்தோம், தெளிவுபடுத்திருக்காரு. இன்னொன்னு அவரோட திட்டங்கள் எல்லாமே அவர் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சிறுபான்மை மக்களுக்காக வைத்திருக்கிறார். நான் ஏன்னா புதுச்சேரியில இருந்து அந்த சிறுபான்மை மக்களுக்காக அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவள் என்ற முறையில 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் வச்சு அதுல ஏற்கனவே இந்தியா முழுவதும் 10.5 லட்சம் இளைஞர்களை ஸ்கில் இந்தியாவில் அவர் பயிற்சி கொடுத்து 4.5 லட்சம் இஸ்லாமிய சிறுபான்மை சகோதர சகோதரிகள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எந்த பிரதமரும் செய்யல. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்க்ளூசிவ்னு சொல்றார். ஒட்டுமொத்தமாக இணைந்த பொருளாதாரம், இணைந்த வளர்ச்சி, அதுதான் முக்கியம். அதனால அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினரை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் வேணா பிரதமர் பிரித்தாளுகிறார் என்று சொல்லலாம். நிச்சயமா பிரதமர் பிரித்தாளல. ஆனா நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு பெண்ணுக்கு நம்ம இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கெஜ்ரிவாலோட வீட்டிலேயே தாக்கப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு அவரு எங்கன்னு தெரியல. அவரு சொல்றாரு மற்றவர்கள் எல்லாம் பிஜேபி ஒழிச்சிரும்னு. ஆனா இவர் கூட இருக்கிறவங்களையே இவர்கள் காணாமல் போகும் அளவிற்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தி கூட்டணியின் நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து.